வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹரிபரியான ஒரு நாள் சண்டே விலாகை தான் பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விலாக் நான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தையாக போகுது. அதனால் நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் பார்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன விலாக்னா, சண்டேயில் நம்மளுக்கு ஒரு பெரிய துக்கமான ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அதுக்கான ஒரு தீர்வாக தான் இன்றைக்கி நாங்கள் சண்டே அரிபரியாக இந்த இது போயிட்டுருக்கு. என்னென்னா ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சிட்டு நான் மார்னிங்கே ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். வடைக்கறியும் தோசையும் செஞ்சிடலாம், அப்புறம் சாதம் வடிச்சிட்டு. ஏன்னா நிறைய வேலை அன்றைக்கி பூஜை ரூம்லேருந்து ரொம்ப நாளாக நம்ம ஆடி மாதம் அன்றைக்கி நான் நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஆனால் எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. அது ஏன் எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக இந்த விலாகில் முடிஞ்சால் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக சொல்லிடுறேன். என்னன்னு பாருங்கள். ஏன்னா இதில் ரெண்டு ரெசிப்பியும் வருது. அதுவும் நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் நான் முடிஞ்ச வரைக்கும் எதுக்காக இப்படி செய்கிறோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இருக்கிற எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, சாப்பாடையும் சொல்லியிருந்தேன் இல்லையா, வடைக்கறி அந்த இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை சாமான்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பூஜை சாமான்லாம் கழுவிட்டு செஞ்சுட்டு நாங்கள் கோயிலுக்கும் போக வேண்டிய ஒரு நிலமை வந்துருச்சு. 1 வீக் கிட்ட நம்ம வீட்டில் விளக்கே ஏற்றலை. ஏன்னு பார்த்திங்கன்னா, அவர் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா அவங்க பெரியம்மா இறந்துட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எதையுமே செய்ய முடியல. ஆடி மாதத்தில் நம்ம ஸ்டார்டிங் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா. என்னோடய சேனலை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது மட்டும்தான் நம்ம பூஜை பண்ணது. அதுக்கப்புறம் 3வது வெள்ளிக்கிழமையும் சரி, சண்டேவும் சரி எதையுமே பண்ணல. வரலட்சுமி நோன்பு அந்த மாதிரி பண்ணலான்னு இருந்தோம், அதையும் பண்ண முடியல. அதெல்லாம் எதுக்குன்றதை நான் உங்களுக்கு அடுத்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்த விலாகில். இப்போ பார்த்திங்கன்னா நான் வடைக்கறி ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ கம்மி, நம்ம 4 பேருக்குன்றது செய்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே நான் கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சுட்டேன். டக்குன்னு நான் செஞ்சதால் முன்னாடியே அது பருப்பு ஊற வைக்கலை. அதனால் சுடு தண்ணியில் பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டேன். அது பார்த்திங்கன்னா அதில் அரைச்சிட்டு பூண்டு மட்டும் போட்டு அரைச்சிருந்தேன். அரைச்சிட்டு எந்த பதத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சிட்டு அது பார்த்திங்கன்னா வடை மாதிரி வெறும் உப்பு போட்டு வடை மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு தட்டி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதை ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதில் நான் கடைசியாக இப்போ போட்டது சோடா மாவு போட்டிருந்தேன். அது வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே நம்ம தேவையானது இதுக்கு 2 தக்காளி, 2 சின்ன வெங்காயம் தான், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், புதினா கொஞ்சமாக எடுத்துக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாமே சோம்பு கண்டிப்பாக சேர்க்கணும். இதெல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் அன்னாச்சி பூவும் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து அது எல்லாத்தையுமே தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த உதிரியாக பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த வடை, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இறக்க போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம வடைக்கறி சேர்க்கணும். வடைக்கறி சேர்த்துட்டு தேவையான நம்மளுக்கு இவ்வளோ கிரேவி போதுன்ற அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிறது ஆஃப்டர்நூன் அந்த சொன்னேன் இல்லையா, அடுத்தடுத்து நம்ம டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் உடனே
ரைஸ் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து ரசம் செய்ய போகிறேன். ரசம் வந்து இதுவுமே வந்து புதுசாக இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். பருப்பு ரசம் இது வரைக்கும் நான் செஞ்சதில்ல. இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன். ஆனாலும் குழம்பு ரசம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு எப்போவுமே நம்ம அரைக்கிற மாதிரி மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பருப்பு வந்து முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 காஞ்ச மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஆனால் இதில் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நார்மலாக நான் போட மாட்டேன். இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் புளி கரைசலை ஊற்றிட்டு மஞ்சள், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போடணும். போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எப்பவும் போலவே ரசம் வைக்கிற மாதிரி சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். அதனால் என்ன ஆச்சு, தண்ணி நிறையா ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்தா தான் தெரியுது, ஐயோ நான் பருப்பே போடலையே சொல்லிட்டு. அதனால் திரும்ப இந்த பருப்பு அந்த தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றுனதால் என்ன ஆகிடுச்சு, நிறைய குவான்டிட்டி நிறைய ஆகிடுச்சு. அது இல்லாமல் புளிப்பு எல்லாமே கம்மியாக இருந்தது. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக கொதிக்க வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் கொதிக்க வச்சு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் மறுநாள் வச்சு கூட சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் இதில். இது பார்த்திங்கன்னா இப்போது இது கடைன்னு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி கோயிலுக்கு போகிற மாதிரி ஐடியா இன்றைக்கி. இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இது வந்து சைட் பை சைடாக நான் இது பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட கையோடு அப்படியே இது கொதிக்கிறதுக்குள்ளவே வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். இது கருணக்கிழங்கு வந்து உப்பு மிளகா போட்டு முந்தா நாளே வந்து நான் வந்து ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு செஞ்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சு. அது பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. சைட் பை சைடாக இது பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து தாளித்து வச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கருணக்கிழங்கும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுமே ஆகிறதுக்குள்ளே ரெடி பண்ணி முடித்த உடனே வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே பசங்கள்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் அந்த கோயில். இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸாவது ஆகும். அந்த கோயில் எதுக்காக நாங்கள் போயிருந்தோன்றதும் அந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயிலும் அதில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம போயிட்டு வர்ற மாதிரி கிடையாது. அதுக்குன்னு ஒரு இத்தனை சுற்றணும் அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது கவுண்டிங்கு. அது வந்து இது ரசமும் பொரியலும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அது அடுத்து வந்து பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூஜை சாமான்லாம் கழுவி வந்து நம்மளுக்கு 2 வாரம் கிட்ட ஆகிடுச்சு. அதனால் பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து கழுவி எடுத்துட்டு அதுக்கு பொட்டு எல்லாமே வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடவே உட்காந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடவே உடனே கிளம்பி நாங்கள் கோயிலுக்கும் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹரிபரியான ஒரு இது நடந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி தான் காரியம். அவங்களுக்கு 11வது நாள் காரியம் பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் வந்து காரியத்துக்கு போக முடியாது. அது வந்து மும்பையில் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும் சொல்லிட்டு எல்லாருமே தலை குளிச்சுட்டு இன்றைக்கி தான் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அந்த விலாக் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு விலாகாக கண்டிப்பாக போடுறேன். நிறைய அதில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களும் அந்த கோயில் பற்றியான டீட்டெயிலும் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்னவங்க வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு நிறைய இது நடந்திருக்கு, நம்ம நினச்சது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்களும் ஒரு நம்பிக்கை வந்து போயிருந்தோம். அது என்றைக்கு எந்த நாள் போகிறது அப்படின்ற அந்த கோயில் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக தரேன். கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய வியூஸும் சரி எனக்கு ரொம்ப கம்மியாக தான் போகுது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வ்ளாக்ஸ் எடுக்கிறது வந்து எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது வந்து இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீல்டில் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் நான் அடுத்தடுத்து தர்றதுக்கும் எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வரும். நான் வந்து மீஷோவில் ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸுன்றதையும் அடுத்தடுத்த விலாகாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸும் சரி எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸு கண்டிப்பாக கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த vlog கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்றது எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நான். எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பி ஆயிடுச்சு. இந்த vlog வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு vlogகாகவும் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக இது பார்ட் 1 பார்ட் 2 மாதிரியும் கூட போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து 1 day vlog தான். இது ரொம்ப நேரம் போகுதுன்றதுக்காக நான் 2 பார்ட்டாக பிரித்து தான் உங்களுக்கு போடுறேன். இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த vlog பிடிச்சிருக்கா என்னன்றதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த vlogs எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்ஸ்டாகிராம்லேயும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.